friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான எஃபெக்டிவ் weight loss breakfast எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட ஒரு பல்லு பூண்டை நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், அப்புறமா ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தக்காளியை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண கேரட்ஸ், அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு குயின்வா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுருங்க. இந்த குயின்வாவில் நிறைய சத்து இருக்குது. இது வந்து ரிச் இன் ப்ரோட்டீன், ஃபைபர், மெக்னீஷியம், phosphorus, iron and potassium. இதில் நிறைய plant compounds எல்லாமே இருக்குது. இது ஒரு high in antioxidant. இது உங்களோட மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ 5 மினிட்ஸில் குயின்வா நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிடுங்க. இப்போ நமக்கு ஹெல்தியான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேட் கட்டர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.